அதிகபட்சமாக ஒருத்தர் எத்தனை கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கலாம், அப்படி எத்தனாவது கிரெடிட் கார்டு வாங்கும்போது அவரோட கிரெடிட் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகுங்கிறத இந்த ஷார்ட்ஸில் ஒரு எக்ஸாம்பிளோட தெளிவாக பார்த்துடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, அதோட கிரெடிட் லிமிட் 1 lakh இருக்குன்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் ஆவரேஜாக இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணால் உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் 50% வரும். ஆனால் இன்னொருத்தர் டோட்டலாக 3 கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஒவ்வொரு கார்ட்லையுமே ஆவரேஜாக 1 lakh வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுற அதே 50,000 தான் அவர் இந்த 3 கார்ட்ஸ் வச்சு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் இவரோட கிரெடிட் லிமிட் இவர் வச்சிருக்கிற 3 கார்ட்ஸையும் சேர்த்து டோட்டலாக 3 lakhs இருக்கிறதுனால இவரோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் வெறும் 16.67% தான் வரும். எப்பயுமே உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிரெடிட் லிமிட்லேருந்து 30% இல்லை அதுக்கு கம்மியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். இந்த கேஸில் உங்ககிட்ட ஒரு கார்டு தான் இருக்குது, அந்த கார்டோட லிமிட் 1 lakh வரைக்கும் இருக்குன்னா அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் 30,000 இல்லை அதுக்கு கம்மியாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாது. அதேமாதிரி நம்ம பார்த்த 3 கார்ட்ஸோட எக்ஸாம்பிளில் நீங்கள் 90,000 வரைக்கும் இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம ரேண்டமாக 3 கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா தான் கரெக்ட், இல்லை 10 கார்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா தான் கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஒரு கார்டை மட்டும் வச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் ஃபைன் சார்ஜஸ் எல்லாம் பே பண்ணுறவங்களும் இருக்காங்க. 10-15 கார்ட்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதுக்காக நான் உங்களை 7-8 கார்ட்ஸ் வாங்க சொல்ல, இனிஷியலாக ஒரு கார்டில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்டு எப்படி ஒர்க் ஆகுது, கிரெடிட் கார்டுனா என்ன, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க.